friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா the thereafter யூஸ் பண்ணி சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணி பேசுறது அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, thereafter அப்படினா அதுக்கு அப்புறம்னு சொல்றோம்ல, அதன் பிறகு அங்கதான் thereafter யூஸ் பண்ணுவோம். சரியா? அதுக்கு அப்புறம் அவ எங்களிடம் பேசல. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதாவது சண்டை ஏதாவது நடந்திருக்கும். அந்த சண்டைக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் அவ எங்க கிட்ட பேசல. அதுக்கு அப்புறம் ஆனா அங்க போகல. அதுக்கு அப்புறம் அவ இங்க வரல. அதுக்கப்புறம் அவ போன் பண்ணல. இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. அதுக்கப்புறம் ஓகே, அதுக்கப்புறம் அவ நேற்று தான் போன் பண்ணா. ஒரு விஷயம் ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும் பாஸ்ட்ல. ஆனா அதுக்கப்புறம் இன்னொன்னு நடக்கிறது. ஓகே, அது அப்போ நம்ம அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதன் பிறகு அப்படி சொல்றது. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு இன்சிடென்ட் நடக்கிறது. அப்போ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு கூட கொஞ்சம் புரியும் பாருங்க. அதுக்கப்புறம் அவ எங்க கிட்ட பேசல, எங்களிடம் பேசல. ஓகே, இதை எப்படி சொல்லலாம் பாருங்க. இப்ப வந்து ஏதாவது பாஸ்ட்ல ஏதாவது சண்டையோ ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கலாம். அப்போ அதுக்கப்புறம் அந்த சண்டைக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவ எங்க கிட்ட பேசல. அடுத்து பாருங்க, அதுக்கப்புறம் அவ உங்ககிட்ட பேசினாளா? ஏதாவது ஒரு பாஸ்ட்ல ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் அவ உங்ககிட்ட பேசினாளா அப்படின்னு கேட்போம் தானே. அடுத்து அதுக்கப்புறம் அவ நேற்று தான் எங்க கிட்ட பேசினா. இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் தானே. அது எப்படி சொல்லலாம் பாப்போம் பாருங்க. அதுக்கப்புறம் ஓகே, இதுக்கு thereafter. அடுத்து அவ எங்களிடம் பேசல. பாஸ்ட் முடிஞ்சு போனதை பத்தி நம்ம பேசுறோம். எங்க கிட்ட பேசல. அப்போ இது என்ன? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எழுதணும். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் she. அடுத்து என்ன வரணும்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம நெகட்டிவ்ல பேசும்போது did not இல்லனா didn't. ஓகே, didn't இல்லனா did not னு எழுதிக்கலாம். அடுத்து என்ன? verb வரும். verb எது? பேசுறது. பேசல அப்படின்னு சொல்றோம். அப்ப பேசக்கூடிய செயல் தான் நடக்கல. பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல talk. அப்போ didn't talkனா பேசல. ஓகே, யார்கிட்ட? எங்களிடம். அப்போ பேசுறோம், யார்கிட்ட பேசலையோ அவங்கள மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி to போட்டுட்டு அடுத்து எங்களிடம், எங்களையும் மென்ஷன் பண்ணும்போது us. ஓகே, அப்போ அதுக்கப்புறம் அவ எங்க கிட்ட பேசலன்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? thereafter she didn't talk to us. ஓகே, thereafter she didn't talk to us. அடுத்து அதுக்கப்புறம் அவ உங்ககிட்ட பேசினாளா? நம்ம கேட்போம்ல, அதுக்கப்புறம் அவ உங்ககிட்ட பேசினாளா அப்படின்னு. அது எப்படி கேக்குறது பாருங்க. அதுக்கப்புறம் இத அப்படியே ஃபர்ஸ்ட் எழுதலாம். thereafter. அடுத்து அவ உங்ககிட்ட பேசினாளா? பாஸ்ட் பத்தி நம்ம கேக்குறோம். இது எப்படி கேட்கலாம்? பாஸ்ட் பத்தி கேட்கும் போது நம்ம क्वेश्चन என்னவா கேட்கணும்? did யூஸ் பண்ணணும். நெகட்டிவ்னா didn't. பாஸ்ட்ல क्वेश्चन கேட்கும்போது did. சரியா? did. அடுத்து என்ன வரணும்? சப்ஜெக்ட் she. அடுத்து verb எது? பேசக்கூடிய செயல். பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல talk. நம்ம பாஸ்ட் பத்தி பேசினாலும் verb present ஃபார்ம்ல தான் இருக்கும். ஏன்னா இங்க did வந்திருக்கு. சரியா? அடுத்து இங்கே அப்படிதான். அவள் எங்களிடம் பேசல. நம்ம பாஸ்ட் பத்தி பேசுறோம். இங்க didn't வந்திருக்கனால verb வந்து present ஃபார்ம்ல எழுதிருக்கோம். சரியா? didn't வந்தாலே verb present ஃபார்ம்ல தான் இருக்கும். அடுத்து உங்ககிட்ட, யார்கிட்ட பேசுற? உங்ககிட்ட. அப்ப to போட்டு உங்களை மென்ஷன் பண்ணும்போது you. ஓகே, அப்போ அதுக்கப்புறம் அவ உங்ககிட்ட பேசினாளா அப்படின்னு கேட்கும்போது எப்படி கேட்கலாம்? thereafter did she talk to you. thereafter did she talk to you. ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அவ நேற்று தான் எங்க கிட்ட பேசினா. அதுக்கப்புறம் அவ நேற்று தான் எங்க கிட்ட பேசினா. இது எப்படி சொல்லலாம்? அதுக்கப்புறம் thereafter. அடுத்து அவ நேற்று தான் எங்க கிட்ட பேசினா. அப்ப நேற்று நடந்த சம்பவம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எழுதணும். சரியா? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் she. அடுத்து என்ன வரணும்? நேற்று தான் எங்களிடம் பேசினாள். இது வந்து என்னது? பாஸ்ட் பத்தி பேசுறோம். அதுவும் என்னது? பாசிட்டிவ். இது வந்து பேசல அப்படின்னு நெகட்டிவ்ல எழுதிருக்கோம்.
இருக்கும். அப்ப நெகட்டிவ்னால தான் நம்ம டிட்னு சேர்த்திருக்கோம். இப்போ क्वेश्चन கேக்குறதுக்கும் நெகட்டிவா பேசுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். மற்றபடி பாசிட்டிவா பேசும்போது அங்க டிட் யூஸ் பண்ண மாட்டோம். சரியா? அப்போ ஷீக்கு அடுத்து என்ன வரணும்? verb வரும். எங்களிடம் பேசினாள், பேசக்கூடிய செயல். பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல talk. கூட ed சேர்க்கணும். ஏன்னா இங்க டிட் வரல இல்ல. சோ நம்ம அந்த verb past formல தான் எழுதணும். சரியா? she talked. அவ பேசினா. யார்கிட்ட? எங்களிடம். to us. அடுத்து என்னைக்கு? நேற்று தான். அந்த தான் நேற்று தான். அதுக்கு just yesterday. just yesterday. ஓகே. அப்போ அதுக்கு அப்புறம் அவ நேற்று தான் எங்க கிட்ட பேசினா அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? Thereafter she talked to us just yesterday. Okay. Thereafter she talked to us just yesterday. Okay. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. அதுக்கு அப்புறம் நான் அவளிடம் பேசுவதை நிறுத்தினேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் அதுக்கு அப்புறம் அவகிட்ட பேசுறதை நிறுத்திட்டேன் அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? பாஸ்ட் முடிஞ்சு போறதை பத்தி சொல்றோம். ஓகே. அப்போ அதுக்கு அப்புறம் thereafter அடுத்து நான் அவளிடம் பேசுவதை நிறுத்தினேன். பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் ஐ, அடுத்து verb வரும். verb என்ன? அவளிடம் பேசுவதை, இது ஒரு verb, நிறுத்தினேன் அது ஒரு verb. ஓகே. அப்ப லாஸ்ட் ஒன்ன ஃபர்ஸ்ட் எழுதுவோம். நிறுத்தினேன் நிறுத்துறதுக்கு ஸ்டாப். கூட என்ன? STOPPED வரும். ஓகே. பாஸ்ட் படி எழுதும்போது ஸ்டாப்ட். அடுத்து இன்னொரு verb வந்திருக்கு, பேசுவதை. இந்த ஸ்டாப்க்கு அடுத்து வர verb கூட ing சேர்த்து பேசுவோம். சரியா? அப்போ பேசுவதைன்னு சொல்லும்போது பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல talk. கூட ing சேர்த்து பேசுவோம். talking. அடுத்து யார்கிட்ட? அவளிடம் பேசுறோம். யார்கிட்ட பேசுறோமோ அவங்கள மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி to போட்டுட்டு அவளிடம்னா her, அவளை. ஓகே. அப்போ அதுக்கப்புறம் நான் அவளிடம் பேசுவதை நிறுத்தினேன் அப்படின்னா இது எப்படி சொல்லலாம்? Thereafter I stopped talking to her. Okay. Thereafter I stopped talking to her. Next, அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவில்லை. அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கல அப்படின்னு. Past tense முடிஞ்சு போனதை பற்றி நம்ம நெகட்டிவ்ல சொல்றோம். பார்க்கல அப்படின்னு. அப்ப இது எப்படி சொல்லலாம்? Thereafter அடுத்து நான் சப்ஜெக்ட் ஐ, அடுத்து அவளை பார்க்கல, பார்க்கவில்லை. அப்ப நெகட்டிவ். அப்ப என்ன? பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு நெகட்டிவ்க்கு டிட் சேர்ப்போம் தானே? டிட்க்கு அடுத்து என்னது வரணும்? verb. பார்க்கிறதுக்கு இங்கிலீஷ்ல see. அது அப்படியே எழுதணும். ஓகே. verb வந்து V1 present formல தான் இருக்கும். ஏன்னா டிட் வந்திருக்கு. சரியா? அடுத்து அவளை, அவளைனா her. ஓகே. அப்போ அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கல அப்படின்னா thereafter I didn't see her. Okay. Thereafter I didn't see her. Next, அதுக்கப்புறம் நீ அவளை பார்த்தாயா? அதுக்கப்புறம் நீ அவளை பார்த்தியா அப்படின்னு கேட்போம்ல. அதுக்கப்புறம் நீ அவளை பார்த்தியா அப்படின்னு. இது எப்படி கேட்கலாம்? பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சு போனதை பற்றி நம்ம கேட்கிறோம். அப்போ அதுக்கப்புறம் thereafter. அடுத்து நீ அவளை பார்த்தாயா? முடிஞ்சு போனதை பற்றி பாஸ்ட் டென்ஸ் பற்றி क्वेश्चन கேட்கும்போது did சேர்க்கணும் தானே? did. அடுத்து சப்ஜெக்ட் நீ, நீனா you, did you. அடுத்து verb, verb எது? பார்க்கிறது. பார்க்கிறதுக்கு இங்கிலீஷ்ல see. அடுத்து அவளை, அவளைனா her. ஓகே. அப்போ அதுக்கப்புறம் நீ அவளை பார்த்தியா அப்படின்னு கேக்குறதுக்கு thereafter did you see her. ஓகே. thereafter did you see her. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. அதுக்கப்புறம் அவன் வெளிநாட்டுக்கு போயிட்டான். நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கப்புறம் அந்த சண்டைக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவன் வெளிநாட்டுக்கு போயிட்டான் அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? பாருங்க. அதுக்கப்புறம் thereafter. அடுத்து அவன் வெளிநாட்டுக்கு போயிட்டான். பாஸ்ட் முடிஞ்சு போனதை பற்றி பேசுறோம். அப்போ அவன் சப்ஜெக்ட் he. அடுத்து போறதுக்கு இங்கிலீஷ்ல go. அதோட பாஸ்ட் went. அடுத்து எங்க போனா? வெளிநாட்டுக்கு. அப்போ abroad. ஓகே. இங்க வந்து to abroad அப்படின்னு வராது, abroad தான். ஓகே. அப்போ அதுக்கப்புறம் அவன் வெளிநாட்டுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? Thereafter he went abroad. Okay. Thereafter he went abroad. Next, அதுக்கப்புறம் அவன் கூப்பிடவே இல்லை.
நம்ம சொல்லுவோம்ல அதுக்கப்புறம் அவன் கூப்பிடுறதே இல்ல அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம் பாருங்க. அதுக்கப்புறம் thereafter. ஓகே thereafter. அடுத்து அவன் கூப்பிடவே இல்ல, பாஸ்ட் முடிஞ்சு போறத பத்தி பேசுறோம். அப்போ அவன்னா சப்ஜெக்ட் he. அடுத்து என்ன வரணும் பாருங்க, verb வரும். verb என்ன, கூப்பிடுறது, கால் பண்றது. ஓகே, அதுக்கு முன்னாடி இன்னொன்னு வரும் பாருங்க, கூப்பிடவே இல்ல, ஒரு அழுத்தம் கொடுக்கிறோம், ஒரு செயலை செய்யவே இல்ல அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ அதுக்கு never போட்டுட்டு அடுத்து என்ன verb, கூப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது கால், கூட ed சேர்த்து பேசணும், called. ஓகே, verb வந்து B2 ஃபார்ம்ல இருக்கும். அப்போ அதுக்கப்புறம் அவன் கூப்பிடவே இல்ல அப்படின்னா thereafter he never called. thereafter he never called. அடுத்து நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் அவன் அதை பத்தி கேட்கல, அதுக்கப்புறம் அவன் அதை பத்தி கேட்கல. இது எப்படி சொல்லலாம், பாஸ்ட் முடிஞ்சு போனதை பத்தி பேசுறோம், கேட்கல. அடுத்து என்னது நெகட்டிவ். ஓகே, அப்ப அதுக்கப்புறம் thereafter. அடுத்து என்ன வரணும், அவன்னா சப்ஜெக்ட் he. அடுத்து அதை பத்தி கேட்கல, இப்போ நெகட்டிவ்ல பேசுறோம். இப்ப didn't கேட்கறதுக்கு இங்கிலீஷ்ல ask. அப்ப didn't askனா கேட்கல. அடுத்து அதை பற்றினா about. அடுத்து அதுனா it, about itனா அதை பற்றி. அப்போ அதுக்கப்புறம் அவன் அதை பத்தி கேட்கல அப்படின்னா thereafter he didn't ask about it. ஓகே, thereafter he didn't ask about it. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அதுக்கப்புறம் அவன் மாறிட்டான். நம்ம சொல்லுவோம்ல அதுக்கப்புறம் மாறிட்டான் அப்படின்னு. இது எப்படி சொல்றது பாருங்க, thereafter. அடுத்து அவன் மாறிட்டான், பாஸ்ட் முடிஞ்சு போனதை பத்தி பேசுறோம். அப்போ சப்ஜெக்ட் he, அவன்னா he. அடுத்து மாறுறதுக்கு இங்கிலீஷ்ல சேஞ்ச், அதோட பாஸ்ட் சேஞ்ச்டு. அப்போ அதுக்கப்புறம் அவன் மாறிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு thereafter he changed. ஓகே, thereafter he changed. நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் அவன் இங்க வரல, அப்போ இங்க வரல அப்படின்னா பாஸ்ட் முடிச்சு போனதை பற்றி பேசுறோம். இன்னொன்னு என்னது நெகட்டிவ், வரவில்லை அப்படின்னு நெகட்டிவ்ல பேசுறோம். அப்ப எப்படி எழுதலாம், அதுக்கப்புறம் thereafter. அடுத்து அவன் இங்க வரலன்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அவன்னா he. அடுத்து இங்க வரல, என்ன நெகட்டிவ், அப்போ didn't. வரதுக்கு இங்கிலீஷ்ல come, அப்படியே போடணும். அப்ப didn't comeனா வரவில்லை. அடுத்து இங்கனா here. ஓகே, அப்போ அதுக்கப்புறம் அவன் இங்க வரல அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம், thereafter he didn't come here. ஓகே, thereafter he didn't come here. நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் என்ன நடந்தது நம்ம கேட்போம்ல, அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு. இதுல வந்து இன்னொன்னு என்னன்னா, the thereafter அப்படிங்கறத நம்ம லாஸ்டும் போட்டுக்கலாம். ஓகே, லாஸ்ட் போட்டா இந்த கமா வந்து சேர்க்க மாட்டோம். சரியா, ஃபர்ஸ்ட் எழுதும்போது இந்த கமா போடுவோம், லாஸ்ட்னா கமா சேர்க்க மாட்டோம். சரியா, இதுல பாக்கமா என்ன நடந்தது, அதுக்கு what happened. ஓகே, what happened அப்படின்னா என்ன நடந்தது, அதுக்கப்புறம் thereafter. ஓகே, இப்படி எழுதலாம். அப்போ அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு கேக்குறதுக்கு எப்படி கேட்கலாம், what happened thereafter. ஓகே, what happened thereafter. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அதுக்கப்புறம் அவன் என்ன நம்பவில்லை. நம்ம சொல்லுவோம்ல அதுக்கப்புறம் அவன் என்ன நம்பல. யாராவது கேட்பாங்க, அதுக்கப்புறம் நீ சொன்ன நம்புனானா அப்படின்னு கேட்டா, இல்ல அதுக்கப்புறம் நான் சொன்னதே நம்பல, அவன் என்ன நம்பல அப்படின்னு சொல்லுவோம் தானே. அப்போ அதுக்கப்புறம் அவன் என்ன நம்பல அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம், அது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.